விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு தொடங்கும் நாள் செப்டம்பர் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை 1 மணி நேர வகுப்பாக ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை தான் நாம ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்றோம். வலுவாக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை உருவாக்கி இருக்கிறோம். அதன்படி இந்த வருடம் ஆடி கிருத்திகையானது பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நாம தீப ஒளியில் இறைவனை ஆவாகனம் செய்து என்ன பிரார்த்தனைகள் வீட்டில் செய்தாலும் அதில் வெற்றி அடையும். அதனாலதான் இந்த வருடம் ஆடி கிருத்திகைக்கு அதே போல இந்த கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நடுவில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை முருகப்பெருமானாக உருவகப்படுத்தி படத்திற்கும் விளக்கிற்கும் அர்ச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நபர்களுக்கு இந்த அன்னதானத்தை வழங்கி அவர்களிடம் நம்ம ஆசி பெறும் பொழுது, நாம நன்றி செலுத்தும் பொழுது, காப்பர் கப்ல உள்ள அரிசி மாவு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி மாவை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா புற்று உள்ள அரச மரங்கள் இருக்கும் அல்லது அரச மரத்து கீழே எறும்பு இருக்கும், தூவிட்டு வந்துருங்க. அந்த கப்பு பாத்தீங்கன்னா உங்க வீட்டோடைய கிரகப்பிரவேசத்துக்கு பயன்படணும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. வரவிருக்கிற இந்த ஆடி கிருத்திகை என்று முருகனை நம்ம எப்படி வணங்கணும், அன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலானது அடுத்த கிருத்திகைக்குள்ள நமக்கு பலிதமாகறதுக்கு எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும், அதே மாதிரி ஆடி கிருத்திகையின் சிறப்புகள் என்னன்னு சொல்லி தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு பண்டிகையின் சிறப்புகளாக சொல்லிட்டு இருக்காரு ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரி நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. ஒவ்வொரு பண்டிகைகள் அதனுடைய தாற்பயங்கள், வர இருக்கிற ஆடி கிருத்திகை முருகனுக்கான உகந்த நாள், முருகனுடைய சிறப்பு. இந்த வருடம் ஆடி மாத கிருத்திகை எப்படி வருகிறது அப்படின்னா, பொதுவா கோல்சார கிரகங்கள்ல ரொம்ப வலிமையான பயிற்சிகள்ல சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் தான் ரொம்ப முக்கியம். இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி, சனியும் குருவும் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் நான் என்ன பண்றேன்னா வழிபாடுகளை சொல்லுகிறேன். இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியிலேயே குரு பகவான் சூரிய பகவான் இருவரும் ஒன்றாக இருந்து அதற்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை தான் நாம ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்றோம். இப்போ சூரியன் குரு சந்திரன் இந்த 3 பேரையுமே வலுவாக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை இந்த வருடம் அடியேன் என்ன பண்ணியிருக்கோம்னா உருவாக்கி இருக்கிறோம். அதன்படி இந்த வருடம் ஆடி கிருத்திகையானது பாத்தீங்கன்னா 6/8/2026 வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரமானது மாலை 6:20 தொடங்குகிறது. அடுத்த நாள் அதாவது 7/8/2026 மாலை 4 மணி வரை கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது. பொதுவா கிருத்திகை நட்சத்திரத்திற்குரிய வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வதுதான் சிறப்பு. அதன் அடிப்படையில நம்மளுடைய வழிபாடுகளை தொடர்ந்து பின்பற்றுபவர்கள் மாலை நேரத்தில் உள்ள கிருத்திகை நட்சத்திரத்தோடு தொடர்புடைய நாளை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. அப்படி என்றால் 6ஆம் தேதி வியாழக்கிழமையோடு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை நாம எடுத்துக்கலாம். இந்த வருட கிருத்திகை நட்சத்திர வழிபாடானது ஆலயத்தில் அல்ல, வீட்டில். சரிங்களா? இப்ப இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 செப்பு கிண்ணங்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் 6 செப்பு கிண்ணங்களிலும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பச்சை அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதுல வெல்லம் கலந்து என்ன பண்ணிக்கணும்னா நிரப்பிக்கணும். அந்த 6 செப்பு கிண்ணங்கள்லயுமே என்ன பண்ணணும்னா 6 தாமரைகள் வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அந்த 6 தாமரைக்குள்ள 6 வெள்ளி நாணயங்கள் வைக்க வேண்டியது அவசியம். வெள்ளி நாணயம் நார்மலா 1 கிராம் 1/2 கிராம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதுல ஒரு குறிப்பிட்ட குறியீடு தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த 6 கிண்ணங்களையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டோடைய பூஜை அறையில சடாட்சர யந்திரம் வரைய வேண்டியது அவசியம். சடாட்சர யந்திரத்தை வெறும் தரையில நம்ம வரையும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப புனிதத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வரையக்கூடிய எந்திரத்துல நம்மளுடைய காலடி என்ன பண்ணக்கூடாதுன்னா படக்கூடாது. அதனால எந்த இடத்துல பூஜை அறையா வரவேற்பறையா அப்படின்றத சரியா தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி தேர்ந்தெடுத்துட்டு எந்திரம் வரையக்கூடிய இடத்தை நல்லா பன்னீர் விட்டு
துடைத்து கிளீன் பண்ணிடுங்க. மாக்கோலத்தால சரவண பவ சடாட்சர எந்திரம் வரைந்து அதுல ஒவ்வொரு சரவண பவன் வரும்பொழுது, அதாவது 6 முக்கோணங்கள் இருக்கும். முக்கோணத்துல வந்து ஒரு கார்னர் இருக்கும், 6 மூலைகள். அந்த 6 மூலைகள்லயுமே இந்த 6 கிண்ணங்களை நம்ம வச்சிடணும். நடுவுல ஓம் அப்படின்னு போடுவோம். அந்த ஓம்ல வந்து பாத்தீங்கன்னா 5 முக குத்து விளக்க நாம ஏற்றி வைத்து விட வேண்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற துணி வைக்க வேண்டியது அவசியம். குத்து விளக்க வந்து வெறும் தரையில் வைக்க கூடாது. அந்த ஓம் அப்படின்றதுக்கு மேல ஒரு வாழை இலை மேல ஒரு பச்சை அரிசி, அதற்கு மேல் வந்து விளக்கு வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து குத்து விளக்கு, சுற்றிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 தாமரைகளோடு செப்பு கிண்ணங்கள்ல பச்சரிசி ஏந்திய ஒரு நிலை என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது, நாணயங்களோடு இருக்கிறது. இப்போ இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இது நம்ம பூஜை செய்யும் இடம். இப்படிதான் முருகப்பெருமானை நம்ம அந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரமாக எழுந்தருளல் செய்கிறோம். பொதுவா கிருத்திகை அப்படின்னாலே அதற்கு அக்னி பகவான், சந்திரன் உச்சமடைகிற நட்சத்திரமா இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எடுத்துக்கிறோம். அப்போ அன்றைக்கு நம்ம எப்படி கார்த்திகை தீபத்தின் போது வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்கின்றோமோ, அது போல இந்த வருட கிருத்திகையில வீடு முழுவதும் விளக்கேற்றி வையுங்கள். என்ன தாத்பரியம் குருஜி? காரணம் என்ன அப்படின்னா, சூரிய பகவானும் குரு பகவானும் ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நாம தீப ஒளியில் இறைவனை ஆவாகனம் செய்து என்ன பிரார்த்தனைகள் வீட்டில் செய்தாலும் அதில் வெற்றி அடையும். அதனாலதான் இந்த வருடம் ஆடி கிருத்திகைக்கு வெளி வழிபாடு சொல்லல, வீட்டுக்குள் வழிபாடு சொன்னதுக்கான காரணம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க என்ன பண்ணுங்கன்னா தீபங்களை ஏற்றுங்கள். அப்படி தீபங்களை ஏற்றும் பொழுது முக்கோண வடிவ அடிப்படையில் ஐஸ்வர்ய கோலங்கள் இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரி கோலங்கள் அடிப்படையில எத்தனை கோலங்கள் போட முடியும்? முக்கோணம் போடலாம். அதே மாதிரி வந்து தாமரை வடிவிலான கோலங்கள் போடலாம். சங்கு சக்கர கோலங்கள் என்ன பண்ணலாம்னா போடலாம். இந்த மாதிரி இழை கோலங்கள் வீடு முழுவதும் வரைந்து வீடு முழுவதும் மாலை நேரம் வந்து பாத்தீங்கன்னா விளக்குகளால அலங்கரிங்க இந்த வருட ஆடி கிருத்திகைய. ஓகேவா? சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு வடிவில் தான் நம்ம முருகப்பெருமான ஆவாகனம் பண்ணியிருக்கோம். இவருக்கு முன்னால, இந்த குத்து விளக்குக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முருகப்பெருமானுடைய படமும் வைத்துக் கொள்ளலாம். ஏதாவது சிலை வேல் வழிபாடு நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவதுன்னா மக்களுக்கு அறிவுறுத்துவதில்லை. முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் அதை நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா வைத்துக் கொள்ளலாம். அதுல எந்த விதமான தவறும் இல்லை. கந்த குரு கவசம் இருக்கிறது இல்லையா, இந்த கந்த குரு கவசத்தை குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களும் ஒன்றாக அமர்ந்து ஒரே குரலில் பாராயணம் செய்வது நல்லது. அதாவது அப்பா, மகன், குழந்தைகள் எல்லாருமே கந்தகுரு கவசம் ஒரு எளிமையான ராகம் அடங்கிய ஒரு பதிகம். இந்த பதிகத்தை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றாக அமர்ந்து இந்த விளக்கு ஜோதியில் பாராயணம் செய்து, அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல கிரீன் கலர் ஜெல் பெண்ணால உங்களுக்கு என்ன பிரார்த்தனை தேவையோ அந்த பிரார்த்தனையை இந்த கந்தகுரு கவச பாராயணத்திற்கு முன்பு, அதாவது பாராயணம் முடிச்சதுக்கு பிறகு முழுமையா அந்த உங்களுடைய வேண்டுதல்களை என்ன பண்ணிக்கோங்க அதுல எழுதி என்ன பண்றீங்கன்னா ஒரு மஞ்சள் நூலால கட்டி என்ன பண்றீங்கன்னா முருகன் படத்துல வைத்திடுங்க. அது ஒரு வருடத்திற்குள்ள கட்டாயமா என்ன பண்ணும்னா நிறைவேறும். அதே போல வந்து இந்த கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நடுவில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை முருகப்பெருமானாக உருவகப்படுத்தி படத்திற்கும் விளக்கிற்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அர்ச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டுல குழந்தைகள் இருந்தாலோ வயதானவர்கள் இருந்தாலோ அந்த மலர்களால என்ன பண்ண சொல்லுங்கன்னா வழிபட சொல்லுங்க. இப்ப நீங்க பூஜை முறைகள் சொன்னீங்க, இதற்கான மலர்கள் அப்படின்னா என்ன வச்சு? பொதுவா மலர்கள் பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது மல்லிகைப்பூ, சிவப்பு நிற மலர்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், வில்வம் எடுத்துக்கலாம், அரளி புஷ்பம் எடுத்துக்கலாம், பிச்சிப்பூ எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனைக்கு உரிய மலர்களாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மலர்களை நம்ம கந்தகுரு கவசத்தின் பாராயணத்தின் போது நாம அர்ச்சனை செய்தாலே போதுமானது. நெய்வேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா 8 அச்சு வெல்லம், 8 வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வடை, அதே போல 8 லட்டுகள் வந்து கண்டிப்பா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே போல 8 எண்ணிக்கையில் சிறிய சிறிய மாவிளக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்க வேண்டியது அவசியம். இப்ப எல்லாமே 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில சொன்னீங்க, ஏன் 8ன்னு குறிப்பிட்டு சொல்லுங்க? பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து அக்னி ஸ்வரூபமா முருகப்பெருமானை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எழுந்தருளல் செய்திருக்கிறோம். ஆகையினால நமக்கு இந்த 8ஆம் நம்பர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா செல்வங்களையுமே வசீகரித்து கொடுக்கறதுல முதன்மையான எண். அதனால 8க்கும் உணவுக்கும் லட்சுமிக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. முருகப்பெருமான் வழிபாடோடு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு நிறைந்து கிடைக்கணும்ன்றதுனால அந்த படைக்கக்கூடிய அமுதை 8 நம்ம என்ன பண்றோம்னா படைக்கின்றோம். இந்த வழிபாடுகள் எல்லாம் முடித்து விட்டு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா 8 நபர்களை
நம்ம வந்து 8 பெண்களோ 8 ஆண்களோ அல்லது 8 ஆண் பெண்கள் கலந்தோ 8 நபர்களுக்கு தீர்க்கமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வந்து இரவு நேர அன்னதானம் வழங்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த அன்னதானத்தை வழங்கி அவர்களிடம் நம்ம வந்து ஆசி பெறும் பொழுது, அவர்களுக்கு வெற்றிலை தாம்பூலம் வைத்து கொடுத்து நாம் வந்து நன்றி செலுத்தும் பொழுது இந்த ஆடி கிருத்திகையினுடைய பரிபூரணமான அருள் நமக்கு, முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடு எதற்காக அப்படின்னா, யாரெல்லாம் வீடு வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் புதிய வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் பூர்வீக நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை சரியாகணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் இந்த நிலபுலன்களால ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இந்த வருட ஆடி கிருத்திகையை சிறப்பாக என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல இந்த வீட்டு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பட்டாடையை உடுத்தி பூஜை செய்வது நல்லது. அதே போல வந்து ஆண்கள் வந்து வெள்ளை நிற பட்டாடை, காட்டன் இல்ல வெள்ளை நிற பட்டு வேஷ்டி வந்து கட்டிட்டு பூஜை பண்றது நல்லது. குழந்தைகளுக்கு வந்து அவசியம் இல்லை. முடிந்தவரை அன்னைக்கு அந்த வீட்டு பெண் வந்து பவள நிற குங்குமத்தை வந்து நெற்றியிலும் வகுட்டிலும் வைத்துக் கொள்வது சிறப்பான ஒன்று. ஒருவேளை கைம்பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா சந்தனத்தில் வந்து குங்குமப்பு கலந்து அரைத்து நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம். அதிலும் எந்த தவறும் இல்லை. முடிந்தவரை வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு பெண்களுடைய கூந்தல் அதிக நறுமணத்தில் இருக்க வேண்டும். அதனால வந்து அன்றைய நாள் முழுவதும் தலையில் வந்து பூ நிறைய வைத்து கொண்டே இருக்கணும். அதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. எப்பொழுதுமே வந்து இந்த நாள் முழுவதும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருப்பாங்க. விரதம் இருப்பவர்கள் தாராளமா விரதம் இருக்கலாம், அதுல எந்த தவறும் இல்லை. விரதம் இல்லாமலும் இந்த பூஜையை கடைபிடித்தாலும் அதற்கு சிறப்பான பலனை தான் இருக்கிறது. பயப்பட வேண்டாம். இந்த அற்புதமான பூஜை முறையை கடைபிடித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உறுதியாக உண்டுமா. ஒவ்வொரு பதிவுகளுமே வந்து வருடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோள்களின் நகர்வுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு உங்களோட ஆராய்ச்சியில் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பதிவுமே முத்தான பதிவு. அதுல குறிப்பா வந்து சொல்லணும்னா இந்த காப்பர் கப் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த காப்பர் கப்ல உள்ள அரிசி மாவு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி மாவை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா புற்று உள்ள அரச மரங்கள் இருக்கும் அல்லது அரச மரத்துக்கு கீழே எறும்பு இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அரச மரத்திற்கு கீழே என்ன பண்ணலாம்னா இந்த அரிசி மாவெல்லாம் கொண்டு போயிட்டு தூவிட்டு வந்துருங்க. அந்த கப்பை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டோடைய கிரகப்பிரவேசத்துக்கு பயன்படணும் அப்படின்னு. பொதுவா நீங்க இந்த இடத்துல மண் அகல் தான் சொல்லுவீங்க. எப்பவுமே வந்து அகல்ல இருக்கக்கூடிய மண் வச்சுதான் வந்து செய்யணும். இந்த வாட்டி சிறப்பா காப்பர்ல தான் பண்ணணும். காப்பர்ல அந்த காப்பர் வந்து நீங்க என்ன பண்ணணும் வேண்டி உங்க பூஜை அறையில வைக்கணும். என்ன வைக்கணும்னா இது எங்க வீட்டோடைய கிரகப்பிரவேசத்துக்கும் ஒரு மண், அதாவது எங்க வீட்டோடைய ஒரு இடம் வாங்கி அந்த இடத்திற்கு என்று மனை பூஜை செய்யும் பொழுது இந்த கிண்ணங்களை பயன்படுத்த வேண்டும்னு அந்த கிண்ணங்களை நீங்க வச்சிருங்க. சரிங்களா? நீங்க ஒரு வருடத்திற்குள்ள அடுத்த கிருத்திகை வரும் பொழுதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா மனை வாங்குற யோகத்தை நிறைவா பெறுவீங்க. அதே போல அதுல வைத்திருக்கக்கூடிய வெள்ளி நாணயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சிவப்பு துணியில முடிந்து பணப்பெட்டகத்துல மறக்காம வச்சிடுங்க. அந்த தாமரை பூக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு காட்டன் துணியில உள்ள வச்சு முடிச்சு ஓடுகிற தண்ணீர்ல கொண்டு போய் போட்டுருங்க. அது உங்களுடைய செல்வ வளத்தை மிகப்பெரிய அளவுல வளர்த்து கொடுக்கும். இதை பண்ணினாலே போதுமானதுமா. எளிமையா எல்லாருக்குமே வந்து அறுபடை வீட்டை நோக்கி செல்ல முடியாது. அன்னைக்கு முருகன் கோவில்ல எல்லா இடத்துலயுமே கூட்டமா இருக்கும். ஆனா வீட்லயே நம்ம இந்த அளவுக்கு வந்து முருகனை அழைத்து அதை ஆவாகனம் செய்து இந்த மாதிரி செய்யும் பொழுது கோவிலுக்கு சென்றதை விட அதிக புண்ணியம் கிடைக்கும். நிச்சயமா. இந்த மாதிரி நிறைய பதிவுகள், இதை தாண்டி நிறைய பேர் அலுவலகத்துல உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நேரில் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு. இதற்கான ஒரு விடை பொதுவாமா அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ், என்னுடைய வகுப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருகுலத்தில் இணைந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நம்ம எப்போதுமே அடிக்கடி கவனம் எடுத்துக்கொள்கிறோம். அது நிறைய நபர்களுக்கு தெரிவதில்லை. நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு இல்லைன்னு சொல்றதுனால ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. வெரி சிம்பிள். நம்மளுடைய குருகுலத்தில் நீங்கள் மாணவராக இணைந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பதிவுகள் போன்று ஏனைய ஆன்மீக பரிகார பதிவுகளை வகுப்புகளாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகமும் என்ன பண்ணணும்னா உடனடியாக அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆண்டு சந்தா அடிப்படையில் நமக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஆண்டு சந்தாவை செலுத்தி நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து வகுப்பு, நட்சத்திர வகுப்பு, சக்கரங்கள் வகுப்பு, அதாவது உடலில் இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களுக்குரிய வகுப்பு, பண்டிகை வகுப்புகள், இதை அத்தனையுமே என்ன பண்ணலாம்னா நிறைவாக பெறலாம். அதனால் மக்கள் அதை புரிந்து கொண்டு குருகுலத்தில் இணைந்து விட்டு பின் என்ன தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணால் சிறப்பாக இருக்கும். நேயர்கள் எல்லாருக்குமே உங்கள் கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, குருஜி என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னு.
அதற்கு நீங்க குருகுலத்தில் இணைந்து விட்டால் வாழ்நாள் முழுவதுமே நீங்க அவருடைய மாணவராகவும் இருக்கலாம். இத மாதிரி எல்லா பண்டிகைகளின் சிறப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி உங்களுடைய குடும்பத்துக்கான சுய ஜாதக பரிசீலனையும் நீங்க அப்பாயின்மெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். மாணவர்களுக்கே முதல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் குருஜியினுடைய ஒரு கோட்பாடு. அதற்கேத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸ்கிரீன்ல 2 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு கால் பண்ணீங்கன்னா குருவினுடைய குருகுலத்துல இணைவதற்கான அத்துணை விதிகளும் உங்களுக்கு சொல்லித் தரப்படும். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் குருஜி. அனைவருக்கும் ஆடி கிருத்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆடி கிருத்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.